நேத்து ஈவினிங் வீட்ல ஃபர்ஸ்ட் டைமா அந்த ரைஸ் கீ ரெசிபி ரெடி பண்ணி பார்த்தேன். ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் தான் எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் சேமியா பாயாசம் தான் சாப்பிட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க செஞ்சு கொடுத்தப்பதான் நான் சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா இருந்தது. அவங்க அளவுக்கு பர்ஃபெக்டா செய்யனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு நல்லா தான் ரெடி பண்ணிருந்தேன். இன்னைக்கு ரைஸ் கீர் செஞ்சு அசத்திரலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லோகி அப்பா வந்து எட்டி பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் எதனா போட்டு கிண்டிக்கிட்டே கடை, ஆனா ஒண்ணு கூட நல்லா வர மாட்டேங்குதுன்னு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எதனா புதுசா ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த லோகி அப்பா என்ன அரிசி பொங்கலா அப்படின்ட்டு போயிட்டாங்க. எப்படித்தான் இப்படிலாம் இருக்காங்களோ தெரியல. கலருக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணணும், ஆனா என்கிட்ட இல்லாதனால இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். அது என்னமோ கலரே வரல, வெள்ளையா தான் கிடந்துச்சு. அரிசி அதிகமா போட்டனா இல்ல இந்த நட்ஸ் பவுடர் அதிகமா போட்டேனான்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே கெட்டியாயிருச்சு. சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லாஸ்டா வாசத்துக்காக ஏலக்கால தட்டி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு கொடுத்தா எக்ஸ்ட்ரா கவுண்டர் போட்டு நம்மள இன்னும் நோஸ் கட் பண்ணுவாங்க. அதனால நம்மளே வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு கிச்சன்லயே ஒரு ஓரமா நின்று சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப மோசமாலாம் வரல, சாப்பிடுற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்தது. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.